வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவ்வாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பாஜகவினுடைய அலப்பல் தாங்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. திராவிட கருத்துக்களை கொண்டவர்கள் கடவுள் கொள்கைக்கு ஈடுபாடு இல்லாதவர்கள், அது ஊரறிந்த உண்மை. திமுக கழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இன்னைக்கு இறை நேசர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், இறை பக்தர் இருக்காங்க. மு.க. ஸ்டாலினோட மனைவி எடுத்துக்கலாம், துர்கா ஸ்டாலின். அவங்க போகாத கோவிலே இந்தியாவில் இல்லை என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு அது மாதிரி. திமுகவில் இருப்பாங்க, திகாவில் கூட இருப்பாங்க. பிரபலியமாக வேண்டும் என்பதற்காக ஒரு பொறுப்புகள் இருப்பாங்க. மற்றபடி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடா வெளிரங்கங்களில் இறை கொள்கையில் சுமந்து கொண்டு பல கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் சென்றுகிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, அது ஒரு நிலைப்பாடு, அவரவர்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனா மு.க. ஸ்டாலின் அப்படி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கோவிலையும் போனது கிடையாது. இப்போ சமீபத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய நினைவு சம்பந்தப்பட்ட வகையில போகக்கூடிய சமயத்தோடு தீபாராதனை காத்தினாங்க. உடனே அவர் அப்படி கை காட்டிட்டு அப்படியே வந்துடுறாரு. மற்றவங்களாம் அப்படி இல்லை, தொட்டு கும்பிடுறாங்க. அது அவருடைய நிலைப்பாடு. அதுக்காக மரியாதை செலுத்தவில்லை, மரியாதை அவர் செய்யவில்லை, அவமரியாதை செய்து விட்டார் ராமலிங்க தேவர் அப்படி சொல்லலாமா? ஓய், நார்மலாவே எடுத்துக்கங்க. திமுக அவங்க அரசியலில் ஈடுபடல, அதனுடைய கட்சி, அதனுடைய கொள்கையின் வெளிப்பாடு திமுக. இருந்தாலுமே கூட அவங்க இன்னைக்கு ஆட்சியில் இருந்தாலுமே திராவிட மாடல் ஆட்சியில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ 1100 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. சேகர பாபு மூலமாக அமைச்சர் சேகர பாபு போட்டு அறநிலையத்துறை அமைச்சர், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டு இருக்காங்க. இழுக்காத தேர்களை இழுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன இறை கொள்கைக்கு முரண்பட்டவர்களா? கிடையாது. கொள்கை அவர் மனசோடு. விருப்பம் இருந்தா எங்கள் கொள்கையில் சரியில்லை, ஓட்டு போடுறத நிறுத்திங்க. மற்றபடி நாங்க எந்த வகையிலுமே இறை கொள்கைகளுக்கு, கடவுள் கொள்கைகளுக்கு மறுப்பானவர்கள் கிடையாது. எங்களுடைய கொள்கையின் வெளிப்பாடு. ஆமா, மற்றபடி அதை நாங்க ஃபுல்லா வெளிப்படுத்திலாம் இருக்க மாட்டோம். அது எங்களோடு வச்சுக்குவோம். பிறருக்கு நாங்க சொல்லுவோம். அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதும் அவரவர்களுடைய சௌரி. இப்ப பாருங்க, சமீபத்தில் நடராஜ் கூட பழைய போலீஸ் அதிகாரி அவரு கூட பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்விட்டர் பதிவு போட்டார். திமுக இந்து மதத்தை அவமதிக்கிறது, மதிக்கவில்லை, இந்து ஓட்டுக்கள் எங்களுக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை சொல்லிட்டு ஏதோ ஒரு கருத்து, ஏதோ ஒரு டிவியில பேட்டி கொடுத்ததா அவர் ஒரு ட்விட்டரை பதிவு போட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு நேரடியாக அவர் மீது வழக்கு போட்டுக்கிறாங்க. அப்படிலாம் ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் தெரியாம தாராபுரத்துல, கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரத்துல முருகேசன் அப்படிங்கிற ஒரு பாஜக ஒரு நிர்வாகி ஒரு ஃபேஸ்புக்ல ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு. யாரை பத்தினா அவர் என்ன பிரிவில் இருக்காருன்னா பாஜக பட்டியலின அணி மாவட்ட துணை செயலாளர் இருக்கிறார் பாஜக. என்னன்னா மு.க. ஸ்டாலினை போட்டு அவர் நெத்தியில பொட்டை வச்சு அவர் ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல பதிவை போட்டு, மற்றபடி அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி தீபக் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி, அவர் திமுகவில் முக்கிய ஐடி விங்கில் முக்கிய பிரமுகராக இருக்கிறார். ஐடி விங்கில் துணை தலைவராக இருக்கிறார். அவரே சில அவதூறு கருத்துக்களை போட்டு பரப்பி விட்டார். இன்னைக்கு தீபக் மன உளைச்சலுக்கு ஆளாகி கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இன்னைக்கு முருகேசன், பாஜக முருகேசன் கைது செய்யப்பட்டு வந்தார் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு தகவலாக இன்னைக்கு போயிடுச்சு. அதாவது வேறு எத்தனையோ பேரை காவி அடிச்சாங்க. வள்ளுவரை காவி அடிச்சாச்சு, அம்பேத்கரை காவி அடிச்சாச்சு, காந்தியடியில காவி அடிச்சாச்சு. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே பொட்டு வச்சாச்சு. நல்லவேளை அடுத்து அவருடைய பாஜகவுடைய நிலைப்பாடு கட்டாயமாக மு.க. ஸ்டாலினுக்கு அவர்கள் காவி அடித்து விடுவார்கள் தான் பகிரங்கமான உண்மை. யார் யாருக்கு எப்படியெல்லாம் காவி அடிக்க வேண்டும், யார் யாருக்கு எங்க பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறது பாஜகவினர் இன்னும் தெரியவில்லை என்பதுதான் பகிரங்கமான உண்மை. கருத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஏன் அவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மனைவி ஏமா நீ கோயிலுக்கு போகாதுன்னு சொல்ல தெரியாதா? அது பெண் உரிமையில் தலையிடுவதாக ஒரு கருத்து பரவிடும். அதை கூட பெரிய பத்திரிகைகளை என்ன பண்ணா பெருசா எடுத்து போட்டுவான். அவர் தன்னுடைய கொள்கையில் இருக்கிறார், ரைட், ஓகே.
தான் மனைவி வந்து கோயிலுக்குலாம் அனுப்ப மாட்டேங்கிறாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் பாருங்க, சனாதனத்துக்கு ஆப்போசிட்டா பேசினாரு. அவரு இறை மறுப்பு கொள்கை, அதே மாதிரி மு.க. ஸ்டாலினுடைய மறுப்பு. இதையெல்லாம் ஒரு மீட்டிங்ல உதயநிதி ஸ்டாலின் பேசி, நான் வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பேசியிருக்காரு. அது அவர்களுடைய அதுக்காக வந்து தன்னுடைய கொள்கை வந்து பிறரிடம் அவர் திணித்தார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவங்க கொள்கையை அவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாது அவர்களுடைய நினைப்பாங்க. ஆனா பாஜக மாதிரி பொட்டு வச்சு காவி அடிச்சு அவங்க பண்ணி புத்தகம் எழுதுறாங்க, கருத்துக்களை சொல்றாங்க, மற்றோட மேடை ஏறி பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பெரியார் கூட சிலைகளை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் தான் செலவுல விநாயகர் சிலை செஞ்சுட்டு வந்து உடைச்சார். மற்றபடி வந்து ஒரு கோவில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை வல்கட்டாயமா எடுத்துட்டு வந்து பகிரங்கமா பிடுங்கிட்டு வந்து உடைக்கல. அது அவரவர் நிலைப்பாடுகள். பிறருடைய மனதுக்குள் அவர்கள் திரிக்கவிட பிறரை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு மாற்றினார்கள், கருத்தின் மூலமாக மாற்றினார்கள். பெரியார் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், கலைஞராகட்டும், மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறார். அவர்களுடைய கொள்கை அது வந்து பாஜக இன்னும் புரியல. மு.க. ஸ்டாலினுக்கே பொட்டு வச்சாச்சு. ஆமா, இன்னும் அடுத்து வந்து மு.க. ஸ்டாலின் காவி அடிச்சிருவாங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் பொட்டு வச்சுட்டு காவி அடிச்சிருவாங்க. அவர் கழுத்துல ஏதோ போட்டு விட்டுருவாங்க. ஆமா, அதான் பகிரங்கமான உண்மை. இதெல்லாம் வந்து அத்துமீறலின் வெளிப்பாடு. அதனால வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த கரூர் மாவட்ட ஐடி விங்கு சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் வந்து தீபக் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ வந்து அவரு உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. யார? முருகேசன், பாஜக பட்டியலினாணி மாவட்ட துணைத் தலைவர். இதெல்லாம் வந்து தேவையா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யோசிக்கணும். இனி வரும் காலங்களிலாவது பாஜக நிர்வாகி யோசிப்பார் என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறு. அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஆமா, ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து விட்டது பாஜக பப்ளிக்கா சொல்லலாம். இன்னைக்கு வந்து என்னப்பா சம்பளம் வாங்குற, 1 லட்சம் சம்பளம் வாங்குற, 2 லட்சம் சம்பளம், என்னப்பா ஐடி இல்லை நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டேன், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டேன், என்னப்பா படிச்சிருக்க, அந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கு, இந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கு, ஏதாவது சொல்றாங்க. இப்போ வந்து அவர்களுக்கு அது ஐடி. ஆனா ஏழைகளோட ஐடி என்ன அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் தான். கிராமம்லாம் பார்த்து எங்கள் கிராமம்லாம் ஏகப்பட்டது. காலையிலே போயிடுவாங்க, ஒரு 4 மணிக்கு வீட்டு வந்துடுவாங்க. என்ன வேலை அப்போ குளத்தை தூர்வாடுறது, மற்றபடி சைடில் மரங்களை நடுவது, மற்றபடி அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வது, இதோட செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சம்பளம் டெய்லியும் கிடைக்குதுப்பா அப்படின்னு மன நிம்மதி வந்து குறிப்பிட்டு கிராம மக்களுக்கு, அதுலேயும் குறிப்பிட்ட ஏழை மக்களுக்கு இருந்து கொண்டு இருக்கு. ஆமாம், இந்த ஏப்ரல் 2022 ஏப்ரல் வரைக்கும் அன்னையிலேருந்து போட்டாங்க பாஜக. என்னன்னா ஆதார இணைக்க வேணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டாங்க. அன்னைக்கே வந்து 7 கோடி 6 லட்சம் பேர் வந்து தன்னுடைய வேலையை விட்டு இழக்கப்பட்டார்கள் அப்படின்னு பகிரங்கமாக தெரிஞ்சு போச்சு. ஏகப்பட்ட ஒரு நஷ்டம். காலைல போனோமா, எந்திரிச்சோமா, ஏதோ வேலையை செஞ்சோமான்னு இல்லாமல் கிராம மக்கள் அதை நம்பி இன்னைக்கு வந்து பல பேர் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நான் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கூட சொன்னேன், 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்கிட்ட வந்து ஒரு 200-300 பேர் வந்து இருக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். என்னப்பான்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லைங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் யார் யார் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் கடன் கொடுங்க. ஆமாம், பாத்திரமா, மிக்சியா, கிரைண்டரா, இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரியாக இருக்கும், ஃபைனான்ஸாக இருக்குது, யாரும் கடன் கட்டாயமாக காசு வந்துருக்கு. ஏன்னா வந்து மாசமான அவங்களுக்கு கரெக்டாக சம்பளம் போட்டுடுறாங்க. அதை வச்சா நம்ம பொழைச்சிக்கலாம் சொல்லி இது சம்பந்தமா இதை வச்சு பிழைக்கக்கூடிய பல வியாபாரிகளும் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்கள தலையிலும் மண்ணு போட்டாச்சு. இப்போ அந்த ஏழைகள் தலையிலும் மண்ணை போட்டாச்சு. 2022 ஏப்ரலே வந்து 7 கோடி 6 லட்சம் பேர் தலையில பாஜக மண்ணை போட்டுருச்சு. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து ஒரு இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ஆதாரம் இணைக்கலாம் அப்படின்னு. அதனுடைய கடைசி உங்களுக்கு தேதி என்ன? 31/3/2023 கடைசி தேதி. அதுக்கு முன்னாடி 5 முறை வந்து உங்களுக்கு ஆதாரம் இணைச்சிருங்க, ஆதாரம் இணைச்சு அறிவு கொடுத்துட்டே இருக்காங்க. கடைசி தேதி 31/3/2023 கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இப்போ 1/1/2024 இருந்து யார் யார் ஆதாரம் இணைச்சாங்களோ அத்தனை பேருக்கு வந்து சம்பளம் பட்டுவாடை பண்ணி வங்கி கணக்கில் இணைச்சிட்டாங்க. முடிஞ்சு நேராக டைரெக்டாக வந்துருச்சு.
இப்ப என்னாச்சு, அது இல்லாதவங்க, வங்கி கணக்கு இல்லாதவங்க, ஆதார் இல்லாதவங்க சோர்ஸ் எத்தனை பேர் இன்னைக்கு வேலை இழந்திருக்காங்கன்னா 11,36,00,000 பேர் வந்து வேலை இழந்துட்டாங்க. மொத்தம் 25,69,00,000 பேர் வந்து இந்திய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் இணைஞ்சிருந்தாங்க. 11,36,00,000 பேர் போயிட்டாங்க. மிச்சம் 14,33,00,000 பேர். அப்ப 11,33,00,000 பேருக்கு இந்த பாஜக அரசு அநீதி இழைத்து விட்டு, மோசம் இழைத்து விட்டது, துரோகம் செய்து விட்டதுன்னு சொல்ல முடியும். ஏழைகள் வயிற்றில் அடித்து விட்டதா சொல்ல முடியும். பாருங்க, இன்னைக்கும் ஆதார் எடுக்க முடியாத அளவுக்கு, சரி ஆதார் எடுத்தாலும் பரவாயில்ல, வங்கி கணக்கு இல்லை நிறைய பேருக்கு. என் கிராமத்துல பல பேர் சொன்னாங்க, என்கிட்ட ஆதார் இருக்குப்பா, மற்றபடி எந்த பேங்க் பேலன்ஸ் எனக்கு தெரியாது, பேங்க்ல வந்து எந்த ஒரு பாஸ்புக்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? ஆதார் இருந்தா மட்டும் பத்தாது, பேங்க்ல கணக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? அது சம்பந்தப்பட்டு தெரியாத பல பேர் இருக்கிறாங்க, பல கிராம மக்கள் இருக்க, பல ஏழை மக்கள் இருக்க. எதுக்கு நம்ம அங்க போய் பணத்தை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மூட நம்பிக்கையான பல நபர்கள் இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டுல பாஜக அரசு எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டும்ங்கிற ஒரு மனசாட்சி இருக்கணுமா இல்லையா? பாருங்க, இன்னைக்கு 11,36,00,000 பேருக்கு வேலை இல்லை. அநியாயமா போச்சா? இதை நம்பி எத்தனை பேர் கடன் கொடுத்துருப்போம்? இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரி, பைனான்ஸுக்காரன், எத்தனை பேர் வந்து வங்கிகளை வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்களெல்லாம் அவ்வளவுதான், தலையில துண்டை போட்ட கதை தான். பாருங்க, இதெல்லாம் வந்து பாஜக மிகப்பெரிய ஒரு மோசடித்தனத்தின் வெளிப்பாடா சொல்ல முடியும். எல்லாத்துக்குமே ஆதார் ஆதார் ஆதார், ரைட்டு, ஓகே. குறிப்பிட்ட சில விஷயங்களையும் அதவே பண்ணக்கூடிய சமயத்துல கிராம மக்கள், குறிப்பா ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இருக்கு இல்லையா? பாருங்க, இந்தியாவில் இன்னைக்கு ஆதார் இல்லாம ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, வங்கி கணக்கு இல்லாம ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது தெரியுது. 11,36,00,000 பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாஜக அரசு போடும். இது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம், அற்புதமான ஒரு திட்டம். அந்த ஒரு நன்றி நம்ம மக்களுக்கு இருந்து அது கூட இல்லையே. இன்னைக்கு பாஜக அரசு நீக்கிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்திய மக்களை பார்த்து நான் கேட்டேன், 11,36,00,000 பேர்த்த நான் கேட்கிறேன், நீங்கெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருந்தா இது வந்திருக்குமா? பாஜக வந்து இப்படி ஒரு செயல் திட்டம் பண்ணிருக்குமா? ஆதாருங்கிற விஷயமே கூட பாஜக கொண்டு வந்த திட்டம் தான், இது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் தான். ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயம் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் தான். ஜிஎஸ்டி எல்லாம் இந்த மாதிரி கொண்டு வரல காங்கிரஸ், அவங்க வேறு விதமா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நீட் தேர்வு அப்படித்தான். அந்த நீட் தேர்வு ஒப்புக்கொண்டால் அதை நடைமுறைப்படுத்துங்க, இல்லாவிட்டால் விட்டு விடுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா இப்படி ஒரு வன்முறையா செயல்படுத்துறாங்க. ஜிஎஸ்டி ஆகட்டும், நீட் தேர்வு ஆகட்டும். இப்ப வந்து அந்த ஸ்ட்ரிக்கை வந்து 100 நாள் வேலை திட்டத்துல தன்னுடைய வேலையை காட்டிட்டாங்க. பாருங்க எப்படிலாம் வந்து மக்களை பிழைப்பு இல்லாமல் தவிக்க வைக்கிறார்கள் என்பது கண்கூடான உண்மையாக நான் இந்திய நாடாவை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, பாருங்க, இனி வரும் காலங்களிலாவது மக்கள் திருந்தி 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிக்கணும். ஆமா, இப்படி ஒவ்வொரு திட்டமா போயிட்டு இருந்து, ஆதாரம் இணைங்க அதை இணைங்க போயிட்டு இருந்து அப்படின்னா அது தெரியாதவன் பல பேர் இருக்கிறான். அப்ப என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தல் கட்டாயம் நெருங்கி 4-5 மாசம் தான் இருக்கு. ஆமா, அடுத்த பிரதம நாற்காலியில் யார் உட்கார வேண்டும் என்பதை இல்லாம யார் உட்காரக்கூடாது என்பதில் இந்திய மக்கள் பகிரங்கமான ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆமா எல்லோருடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.